அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது இந்த வாசகம்தான். அதாவது பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் நிறைவடையக்கூடிய நாள் போகி பண்டிகை. அடுத்ததாக தை மாதம் பிறக்கப் போகின்றது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த தை மாதம் பிறந்ததும் நம்முடைய வாழ்வுக்கு நிச்சயம் நல்ல வழி பிறக்கும். இது நாள் வரைக்கும் தொடர்ந்த துன்பங்களை எல்லாம் இந்த தைத்திருநாளில் இருந்து நம்மளை விட்டு நீக்கி விடுவார் இறைவன். இப்ப போகி என்றாலே வீட்டு வாசல்ல பழையன பொருட்களை எல்லாம் நம்ம எல்லாம் போட்டு எரித்து கொண்டாடுவோம். அது காலங்காலமாக நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. அந்த பொருள்களில் தயவு செய்து யாரும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் பிளாஸ்டிக் பொருள்கள், கவர்கள், இப்படி இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் போட்டு எரிக்க வேண்டாம். டயர்களை போட்டு எரிக்க வேண்டாம். ஏன்னா அது நம்முடைய சுற்றுச்சூழலை பாதிப்படைய வைக்கும். பழைய பாய், துடைப்பம், தேவையற்ற துணிகள் இவைகளெல்லாம் நம்ம போட்டு எரிக்கணும். துடைப்பத்துல பிளாஸ்டிக் துடைப்பம், பிளாஸ்டிக் பாய் இதெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் நம்ம போட்டு எரிக்கக்கூடாது. இந்த போகி பண்டிகையை எளிமையான முறையில நம்முடைய வீட்டுல எப்படி கொண்டாடுவது என்றும், நம்மை பிடித்த கஷ்டங்கள் எல்லாம் நம்மை விட்டு எவ்வாறு விலக வேண்டும் என்றால், போகி பண்டிகை அன்று நம்ம குளிக்கும் தண்ணீர்ல எந்தெந்த பொருட்களை சேர்ப்பது நம்ம வீட்டில் இருக்கும் தரித்திரம் வெளியேற வேண்டும் என்றால், அது என்ன மாதிரி தீர்த்தத்தை நம்ம வீடு முழுவதும் தெளிப்பது என்பதை பற்றிய தகவல்களை தான் இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. போகி பண்டிகை 13/1/2026 அன்று நம்ம அதிகாலை ஒரு 4:30 மணிக்கு முன்பாகவே நம்ம போகிய நம்முடைய வீட்டுல கொளுத்தி விடணும். தேவையற்ற பொருட்களை எல்லாம் வெளியில போட்டு நெருப்பு மூட்டி இறைவனை வழிபாடு செஞ்சுக்கோங்க. இந்த போகியில கொளுத்தக்கூடிய விஷயத்த வீட்டில் இருக்கும் ஆண்கள் செய்வது என்பது ரொம்பவும் நல்லது. வீட்டில் குழந்தைகள் மற்றவர்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருந்தாலும் போகி கொளுத்திய பிறகு அவங்கள கண் விழிக்க செஞ்சு இந்த போகி அக்னியை ஒரு முறை பார்க்க சொல்லுவது ரொம்ப ரொம்ப நல்லது. போகி நெருப்பை பார்த்த பிறகு திரும்பவும் போய் படுத்து தூங்கிடக்கூடாது. முதல்ல வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் குளித்து விடணும். ஒரு சொட்டு நல்லெண்ணெயை உச்சந்தலையில வைத்து குளிக்கணும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாமே நல்லெண்ணெய் வைத்து போகி என்று தலைக்கு குளிக்கலாம். பெண்களாக இருந்தா அது கூடவே சிறிது மஞ்சள் தேய்த்து குளிப்பது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். அதற்கு பிறகு போகி அன்று நம்ம கட்டாயமாக வீட்டை எல்லாம் துடைத்து சுத்தம் செய்யணும். ஏன்னா அடுத்த நாள் தை திருநாள் வர இருக்கின்றது. அதனால நம்ம வீட்டை சுத்தம் செய்து கழுவி மொழுவி வைக்கணும். பூஜை அறையை எல்லாம் சுத்தம் செஞ்சு நம்ம வச்சுக்கணும். அடுத்தது, சில பேருக்கு இந்த போகி நாள்ல குலதெய்வ வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்கும். சில பேருக்கு மாரியம்மன் வழிபாடு செய்வது வழக்கத்தில் இருக்கும். உங்க வீட்டுல வழக்கம் என்னவோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பித்தளை சொம்பு, இல்லைன்னா ஒரு செம்பு சொம்பு, அப்படியும் இல்லைன்னா ஒரு சில்வர்ல இருக்கிற சொம்பு, இதுல எது வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க. அதுல சுத்தமான குடிக்கின்ற தண்ணீரை கொஞ்சம் எடுத்துட்டு அதுல பன்னீர், கொஞ்சம் கோமியம் கிடைத்தா அதையும் அதுல சேர்த்து வச்சுக்கோங்க. இதோடு வேப்ப இலை, மஞ்சள் தூள், கல்லுப்பு இதெல்லாம் போட்டு ஒரு தீர்த்தத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பூஜை அறையில வைத்து. இப்போ நீங்க உங்களது வீட்டுல இருக்கிற பீடை எல்லாம் இன்றோடு ஒழிய வேண்டும் என்று நம்ம குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு, பிறகு அந்த தீர்த்தத்தை ஒரு மாவிலை அல்லது வெற்றிலை இதுல ஏதாவது வச்சு நம்ம வீடு முழுவதும் தெளித்து விடணும். போகி அன்று காலை இந்த தீர்த்தத்தை வீட்டுல நம்ம தெளித்தாலும் சரி, இல்லைன்னா அன்று மாலை இந்த தீர்த்தத்தை நம்ம வீடு முழுவதும் தெளித்தாலும் சரி, அது உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்க செஞ்சுக்கோங்க. ஆனால் போகி அன்னைக்கு இந்த தீர்த்தத்தை செஞ்சு வீடு முழுக்க தெளித்து விடுங்க. மீதம் இருக்கும் தீர்த்தத்தை கொண்டு போய் நீங்க செடி கொடிகளுக்கு கீழே கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. இந்த எளிமையான பரிகாரம் தான். இந்த விஷயமானது உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இந்த தகவல் வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.